மெக்கானிக்கல் ஆர் டிப்ளமா ஃப்ரெஷராக இருந்து QA QC ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களா? இல்லை 0 to 3 இயர்ஸ் QA QC எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகலையா? ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் குவாலிஃபைடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரெக்ரூட்டர் தேடுற ரோல் ரிலவன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் ரெஸ்யூமில் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஃப்ரெஷராக இருந்தால் இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட், ட்ரைனிங் இல்லை மெஷர்மெண்ட் எக்ஸ்போஷரை கரெக்டாக ப்ரூஃபோட காட்டணும். அதுவே ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் இன்ஸ்பெக்ஷன், NCR, காப்பா, ஆடிட் சப்போர்ட் மாதிரி ஒர்க்கை ரிசல்ட் பேஸ்டு பாயிண்ட்டாக மாற்றணும். இந்த வீடியோ எண்டில் உங்கள் சுச்சுவேஷனுக்கு சூட் ஆகிற ரெஸ்யூம் மெத்தட் கிளியராக புரிஞ்சிடும். 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். QA QC ஜாப்க்கு கரெக்ட் சர்ச் டெர்ம்ஸ் என்ன, ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ் என்ன, ப்ரூஃப் பாயிண்ட்ஸை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ஸாக எப்படி பேசணும், இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். உங்கள் ஆக்சுவல் எக்ஸ்போஷர் இல்லை ஆக்சுவல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொஃபஷனலாக QA QC லாங்குவேஜில் சொல்லணும். இந்த வீடியோவை ஒரு ஜாப் சர்ச் செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது ரைட் ரோல் மேட்ச் ஆகிறது மிஸ் ஆகும். QA QCங்கிறது ஒரே ஜாப் டைட்டிலில் இருக்காது. ஜாப் போர்ட்டலில், கம்பெனி கரியர் பேஜில் இந்த ரோல் வேரியேஷன்ஸை சர்ச் பண்ணுங்கள். குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர், இன்கமிங், இன் ப்ராசஸ் ஆர் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்ஜினியர், சப்ளையர் அண்ட் குவாலிட்டி இன்ஜினியர், டாக்குமெண்டேஷன் ஆர் QMS கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஜினியர். ஃப்ரெஷராக இருந்தால் இந்த சேம் டைட்டில்ஸ் கூட ட்ரைனி, ஜூனியர், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி இல்லை குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ட்ரைனின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் ரோல் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கிற கீவேர்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஹியர்ஸ் அ குவிக் எக்ஸாம்பிள்ஸ். ஃபேக்ட்ரி குவாலிட்டி ரோல் டார்கெட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன், டிஃபெக்ட் கண்ட்ரோல், ட்ராயிங் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் அவேர்னஸ், ரூட் காஸ் ஃபாலோஅப்லாம் ரெஸ்யூமில் கிளியராக தெரியணும். QMS கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை ஆடிட் ரோல் டார்கெட் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ப்ராசஸ் டிசிப்ளைன், ஸ்டாண்டர்ட் அவேர்னஸ், ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் ரெஸ்யூமில் கிளியராக தெரியணும். சேம் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ரோலுக்கு தேவையான ப்ரூஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ரூஃபை ரெஸ்யூம் லாங்குவேஜில் எப்படி காட்டுறதுன்னு பார்ப்போம். ரிக்ரூட்டர்ஸ், ATS சிஸ்டம் அண்ட் ஜாப் சர்ச் ஃபில்டர்ஸ் நிறைய டைம் ரெஸ்யூம் கீவேர்ட்ஸ் பார்க்கும். அதனால் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபேக்காக ஆட் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஃப்ரெஷராக இருந்தால் அகாடமிக்ஸை படித்தது, லேபில் ப்ராக்டிஸ் பண்ணது, ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க. ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ண ஒர்க் மட்டும் போடுங்க. உங்கள் ரியல் எக்ஸ்போஷர் இல்லை ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொஃபஷனல் QA QC டேர்ம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மெயின். இந்த 6 குரூப்ஸில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற பாயிண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். And here's an example for freshers. Vernier caliper, micrometer, drawing reading, inspection checklist, basic ISO 9001 awareness, final year project documentation. இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. Here's a quick example for junior engineers. Incoming inspection, NCR documentation, CAPA follow-up, calibration control, audit support and supplier follow-up etc. நீங்கள் ஆக்சுவலாக இதை ஹேண்டில் பண்ணியிருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸை சும்மா ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண ஆக்சுவல் ஒர்க்கை இண்டஸ்ட்ரி QA QC டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் கிளியராக கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிக் மிஸ்டேக். நிறைய கேண்டிடேட்ஸ் டியூட்டிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் இம்பேக்டை காட்ட மாட்டாங்க. QA QC ரிக்ரூட்டர் நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் உங்கள் ஒர்க்னால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் சேம் ரெஸ்யூம் ரூல் இல்லை. ஃப்ரெஷருக்கு எக்ஸ்போஷரை ப்ரூஃபாக மாற்றணும், ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒர்க்கை இம்பேக்டாக மாற்றணும். ஃப்ரெஷராக இருந்தால் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்டர்ன்ஷிப், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், ஷாப் ஃப்ளோர் ட்ரைனிங், மெஷர்மெண்ட் லேப் எக்ஸ்போஷர் இல்லை குவாலிட்டி டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிஸ் இதெல்லாம் ரெஸ்யூம் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடாதீங்க. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, என்ன டூல் யூஸ் பண்ணீங்க, என்ன செக் பண்ணீங்க, என்ன டாக்குமெண்டேஷன் பண்ணீங்க, அதை கிளியராக சொல்லுங்கள். அண்ட் ஹியர்ஸ் அ சிம்பிள் ஃபார்முலா. எக்ஸ்போஷர் ப்ளஸ் வாட் யூ டிட் ப்ளஸ் QA QC ரிலவன்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன இந்த 3 ரூல வச்சுட்டு ரெஸ்யூம்ல ஒரு புல்லட் பாயிண்ட் எப்படி கம்போஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், completed dimensional inspection practice using vernier caliper and micrometer during workshop training and prepared an inspection checklist for a final year project and documented observations against drawing requirement. ரிக்ரூட்டருக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணாம், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர் இருக்கா, லேர்ன் பண்ண ரெடினஸ் இருக்கா, குவாலிட்டி மைண்ட் செட் இருக்கான்னு இதை கூட பார்ப்பாங்க. ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் மட்டும் போடாதீங்க. இந்த சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். லைக் ஆக்ஷன் ப்ளஸ் எவிடென்ஸ் ப்ளஸ் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. நெக்ஸ்ட் எவிடென்ஸ், அதை எப்படி ட்ராக் பண்ணீங்கன்னு. தேர்ட் ரிசல்ட், எது மாறுச்சு, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ சென்டென்ஸ் கம்ப்ளீட்லி கம்போஸ்ட் பேஸ்ட் ஆன் தோஸ் 3 ரூல்ஸ். லைக் performed incoming inspection using sampling plans, maintained inspection records and generated NCRs for non-conforming lots, supported CAPA closure and helped reduce repeat defect observations during the following inspection cycle. In this, the action activity is performed incoming inspection. Then the evidence is he used sampling plans, maintained inspection records, generated NCRs, supported CAPA closure. And then the result is help reduce repeat defect observations during the following inspection cycle. இந்த மாதிரி ரூல் யூஸ் பண்ணி பேராகிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ரிக்ரூட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை எப்படி ப்ரூவ் பண்ணீங்க, என்ன இம்பேக்ட் வந்துச்சுன்னு மூணுமே கிளியராக தெரியும். அண்ட் ரெஸ்யூம் சம்மரி ரோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃப்ரெஷராக இருந்தால் மெக்கானிக்கல் கிராஜுவேட் வித் பேசிக் இன்ஸ்பெக்ஷன் டூல் எக்ஸ்போஷர், டிராயிங் ரீடிங் ப்ராக்டிஸ் அண்ட் QA/QC டாக்குமெண்டேஷன் அவேர்னஸ்னு போடுங்க. இதுவே ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் QA/QC engineer focused on ISO 9001 documentation, inspection control, NCR, CAPA follow-up and calibration awarenessனு ஸ்பெசிஃபிக்காக போடுங்க. மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க டச் பண்ண எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரெஸ்யூமில் போடுவாங்க. அப்போது ரெஸ்யூம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் தெரியும், ப்ரூஃப் மாதிரி தெரியாது. 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கும் சேம் ரூல் தான். ஜாப் போஸ்டிங்க்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிற 2 ப்ரூஃப் பிளாக்ஸை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருந்தால் 2 ப்ரூஃப் எக்ஸ்போஷர் பிளாக்ஸ். ப்ரூஃப் ஏ, இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட், ஒர்க் ஷாப், மெஷர்மெண்ட் லேப், டிராயிங் ரீடிங், இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட் இல்லை டாக்குமெண்டேஷன் எக்ஸ்போஷர். ப்ரூஃப் பி, ஒரு ஸ்மால் குவாலிட்டி ப்ராப்ளம், அப்சர்வேஷன், மெஷர்மெண்ட் டாஸ்க், செக்லிஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஆர் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் 2 ஸ்ட்ராங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஏ, ரோல் டைட்டிலுக்கு க்ளோஸாக இருக்கிற குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் லைக் QA/QC, இன்ஸ்பெக்ஷன், சப்ளையர் குவாலிட்டி இல்லை QMS. எக்ஸ்பீரியன்ஸ் பி, ஒரு ரிப்பீட் குவாலிட்டி இஷ்யூக்கு ஆக்ஷன் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷராக இருந்தால் உங்களை நீங்களே கேளுங்க, வெர்னியர் ஆர் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணனா, டிராயிங் கூட கம்பேர் பண்ணனா, செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணனா, ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணனான்னு. இதுவே ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி, நான் NCR ஹேண்டில் பண்ணி காப்பா க்ளோஷர் ஃபாலோ பண்ணனா, டிஃபெக்டை அர்லியாக கேட்ச் பண்ணி ரீவர்க் அவாய்ட் பண்ண சப்போர்ட் பண்ணனா, டாக்குமெண்டேஷன் அக்யூரசி இல்லை ஆடிட் ரெடினஸ் இம்ப்ரூவ் பண்ணனா. ஒவ்வொரு பிளாக்கும் 3லேருந்து 5 புல்லட் பாயிண்ட்ஸ் போடுங்க. ஃபார் ஈச் பிளாக் மென்ஷன் அட்லீஸ்ட் 3 to 5 புல்லட் பாயிண்ட்ஸ். புல்லட் ஸ்டார்டிங்கில் கண்டக்டட், வெரிஃபைடு, டாக்குமெண்டட், ரிவ்யூட், கோஆர்டினேட்டட், இம்ப்ளிமெண்டட், மானிட்டர்டு மாதிரி ஸ்ட்ராங் வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்யூம் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், ஆனால் இன்டர்வியூவில் உங்கள் திங்கிங் தான் ஜாபை வாங்கி தரும். QA/QC மேனேஜர் ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்கள் திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தாலும் வேர்ட் டு வேர்ட் மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் உங்கள் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபியூ கார்ட்ஸை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷர்ஸும் ஜூனியர் இன்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் இது. ஜாப் சர்ச்சுக்கு ஃபுல் டே தேவையில்லை. டெய்லி 10 மினிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் டார்கெட் ரோல் சர்ச் பண்ணுங்கள்.
ஃப்ரெஷராக இருந்தால் QA ட்ரைனி, QC ட்ரைனி, ஜூனியர் குவாலிட்டி இன்ஜினியர், இன்ஸ்பெக்டர் ட்ரைனி மாதிரி ரோல்ஸ் சர்ச் பண்ணுங்கள். ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற QA, QC, சப்ளையர் குவாலிட்டி, QMS இல்லை இன்ஸ்பெக்ஷன் ரோல்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயின் கீவேர்ட்ஸ் பார்த்து ரிஸ்யூம் சம்மரி அண்ட் டாப் 2 ப்ரூஃப் பாயிண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் இல்லை ட்ரைனிங் புல்லட்ஸை ஜாப் ரிக்குவயர்மெண்ட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெய்லர் பண்ணுங்கள். ஜூனியர் இன்ஜினியர்ஸ் உங்கள் ஆக்சுவல் ஒர்க், ஆக்ஷன் எடுத்தது அண்ட் அச்சீவ்டு ரிசல்ட்டை ரோலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெய்லர் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 மினிட்ஸ் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்க, எந்த ரோல், டேட் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதை நோட் பண்ணுங்கள். அப்ளைட், HR கால், இன்டர்வியூ, ரிஜெக்டட், ஃபாலோ அப் ரிக்வயர்ட்னு ட்ராக் பண்ணினா ஜாப் சர்ச் ரேண்டமாக இல்லாமல் சிமெட்ரிக்காக போகும். வீக்லி 30 to 40 மினிட்ஸில் ஒரு ஸ்மால் ப்ரூஃப் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஃபேன்சியாக இருக்க தேவையில்லை. கூகுள் டிரைவ் இல்லை லேப்டாப்பில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் போதும். அண்ட் ஃப்ரெஷர் போர்ட்ஃபோலியோ ஷுட் இன்க்ளூட் ஜெனரிக் இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட், ப்ராஜெக்ட் சம்மரி, மெஷர்மெண்ட் டூல் ப்ராக்டிஸ், டிராயிங் கம்பேரிசன் சாம்பிள் அண்ட் பேசிக் QA QC லேர்னிங் நோட். ஜூனியர் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெனரிக் பிளாங்க் NCR டெம்ப்ளேட், சாம்பிள் காப்பா செக்லிஸ்ட், இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட் அண்ட் ஒரு ஷார்ட் குவாலிட்டி இன்சிடென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுக்கோங்க. என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன செக் பண்ணீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு. கம்பெனி கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், PO நம்பர்ஸ், டிராயிங்ஸ், கஸ்டமர் டேட்டா அண்ட் ஆக்சுவல் NCRs, இன்டர்னல் ரிப்போர்ட், பார்ட் நம்பர்ஸ் இல்லை சிஸ்டம் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ரிக்ரூட்டருக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு காட்ட முடிஞ்சால் உங்களை நம்புறது ஈஸியாகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸும் ஜூனியர் QA QC இன்ஜினியர்ஸும் இன்டர்வியூக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகணும்னு, இன்டர்வியூ கிராக் பண்ண ஈஸியாக இருக்க நான் ஒரு ப்ராக்டிக்கல் QA QC இன்டர்வியூ மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது அதோட ஸ்மால் ப்ரிவ்யூ தான். இந்த மேனுவலில் இன்டர்வியூ கொஷன்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணணும், ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி ஹானஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் கிளியராக இருக்கும். லான்ச் அப்டேட் வேணும்னா இன்டர்வியூ மேனுவல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் உங்கள் பிரான்ச் அண்ட் டார்கெட் ரோலும் சொல்லுங்கள். ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் நெக்ஸ்ட் எந்த குவாலிட்டி ரோலுக்கு மூவ் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஷர்ஸோட ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், ட்ரைனிங் டீட்டெயில்ஸை ரிஸ்யூமில் ஸ்ட்ராங்காக எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர்ஸோட நார்மல் ஒர்க் பாயிண்ட்ஸை ஆக்ஷன், எவிடன்ஸ், ரிசல்ட் ஃபார்மேட்டில் எப்படி பெட்டராக மாற்றணும்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.